சூப்பரா, டேஸ்ட்டா, ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூட பட்டை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை அதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்துக்கு ஆரோக்கியமானது. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2-3 கொதி வந்ததும் மிளகாய்த்தூள், காரத்தூள் போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வந்ததும் எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து அது நல்லா கரைச்சி நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கணும் அப்படின்னா கமகமன்னு ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.